வாழை மட்டை சாறு 3 தேக்கரண்டி, தேவையான அளவிற்கு தேங்காய் எண்ணெய். இப்பொழுது அரசம் இலை, மாவிலை, பூவரசம் இலை மற்றும் பூவரசம் பூ இந்த பொருட்களை நன்றாக தீயிட்டு கொளுத்தி சாம்பலாக்கி வைத்துள்ளோம். அடுத்ததாக வாழை மட்டையை நன்றாக இடித்து சாறு எடுத்து வைத்துக்கொள்ளவும். இந்த தைலம் தயார் செய்வதற்கு 100 மில்லி தேங்காய் எண்ணெயை ஒரு பாத்திரத்தில் எடுத்து லேசாக சூடேற்றவும். தேங்காய் எண்ணெய் லேசாக சூடேறிய பின் 3 தேக்கரண்டி வாழை மட்டை சாறு சேர்க்கவும். அடுத்ததாக நாம் சுட்டு கரியாக்கி வைத்துள்ள அதாவது அரசம் இலை, காய்ந்த அரசம் இலை, மாவிலை, பூவரசம் இலை மற்றும் பூவரசம் பூ இந்த பொருட்களை தீயிட்டு கருக்கி அந்த சாம்பலை எடுத்து வைத்துள்ளோம். அந்த சாம்பலில் 1 தேக்கரண்டி அளவிற்கு எண்ணெயில் சேர்க்கவும். அடுத்ததாக மருதம்பட்டை பொடி 1/2 தேக்கரண்டி சேர்க்கவும். இந்த தைலத்தில் வாழை மட்டை சாறை சேர்த்துள்ளோம். அந்த வாழை மட்டை சாறானது அதிக ஈரத்தன்மை உடையது. அந்த ஈரத்தன்மை இருக்கும்போது எண்ணெய் சலசலப்பு என்று சத்தம் வரும். அந்த சலசலப்பு என்று சத்தம் அடங்கியதும் நுரை அடங்கியதும் இந்த தைலத்தை வடிகட்டாமல் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைத்துக் கொள்ளவும். இந்த தைலம் தயாராகிவிட்டது. இப்பொழுது வடிகட்டாமல் அப்படியே ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைத்துக் கொள்ளவும். தீக்காயத்தால் அதிக பாதிப்படைந்தவர்கள் இந்த தைலத்தை எடுத்து அந்த தீக்காயத்தின் மீது லேசாக பூசி வரும்போது அந்த தீக்காயம் உடனடியாக ஆறும். அந்த தோலிற்கு ஒரு நல்ல நிறத்தை கொடுக்கும். ஒரு அழகான தோல் அமைப்பை பெறுவதற்கு இந்த மருந்து அதிக அளவில் பயன்படக்கூடியது. இந்த தைலத்தில் சேர்ந்துள்ள பொருட்கள் தோல் பகுதியை பாதுகாக்கவும் தீக்காயத்தால் ஏற்பட்டுள்ள அந்த எரிச்சலை போக்குவதற்கும் அதிக அளவில் பயன்படக்கூடியது. அன்பான நேயர்களே, தீக்காயத்தால் பாதிப்படைந்தவர்கள் இந்த தைலத்தை பயன்படுத்தி பயனடையுமாறு. புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் போன் நம்பர் இருக்கே, போன் பண்ணி கேட்டுடலாம்.
ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.